மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாதான் பேச்சு இருக்கும் சொல்லி அது பல்லவி முடியுமா கடமைன்னு முடிப்பீங்க. அது எம்ஜிஆர்ன்ற மூன்று எழுத்தா அது திமுக அப்படின்ற ஒரு மூன்று எழுத்தா? அது அந்த மூன்று எழுத்து உண்மையா உங்க மனசுக்குள்ள எழுதும்போது நீங்க என்ன வச்சிருந்த எழுதினது? 200% திமுக நினைச்சேன். மூன்று எழுத்துல மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்குங்கிறது நான் எழுதினது திமுகவை பத்தி தான். ஆனால் சென்சார்ல விட மாட்டான். 1964 அது. அப்போ அவங்க பார்ட்டி ஒத்துக்க மாட்டான். ஆர்மி தானே ப்ரொடியூசர், ஆர்மியோட சொந்த படம், முத படம். அவர் பயந்துக்கிட்டு சென்சார்ல விட மாட்டான். நான் 3 எழுத்தா 4-5 வார்த்தையை சேர்த்துறேன். கடமை, அன்பு, அறிவு அப்படின்னு சேர்த்து விட்டு கோல்மால் பண்ண வேலை தான் அது. நீ கேட்கிற கேள்வியில ஒரு பிரமாதமான ஒரு கவிஞன் என்னால உள்ள குறைஞ்சு அதை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் தன்னுடைய பேச்சு இருக்கிற மாதிரி அவர் கேரியர் அப்படி ஆயிப்போச்சு இல்ல. இப்ப எனக்கு இப்ப நீ சொல்ற மாதிரி நான் எம்ஜிஆர்ங்கிற மூன்று எழுத்துனா அதுக்கு அவசியம் இல்லை, அந்த சீன்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி இல்லை. ஆனால் அது வச்சா கூட எனக்கு அது பொருந்தும். எம்ஜிஆர்ங்கிற மூன்று எழுத்துல தான் நம்ம மூச்சு, அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பண்ணாலும் படகோட்டியால தானே நம்ம பேச்சு இருக்கு இன்னைக்கு. சரிதான், அப்படின்னு எடுத்துக்கலாம். அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை.